எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒன் ப்ளஸ் உடைய நியர்பை ஷோரூம் போயிருந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரு. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சென்னை பாண்டி பஜாரில் வந்து பார்த்தாங்க ஒன் ப்ளஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சால் சொல்லுங்கள், நீங்கள் அங்கே போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் ப்ளஸ் ஷோரூமை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இதுதான் கிட்ட, ஸோ டி நகரில் பாண்டி பஜாரில். ஸோ ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விசிட்லாம் இல்லை. ஸோ ரீசெண்டாக நம்ம ஒரு ஒன் ப்ளஸ் 3 பட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அது வாங்கி 1 மந்த் கூட ஆகல, கொஞ்சம் பேட்டரி இஷ்யூ ஆகுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டலாம் என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸோ நானும் ப்ரோவும் தான் போனோம். ஸோ போன அப்புறம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக சரி விசிட் பண்ணி வீடியோஸ் எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இல்லை வீடியோஸ் அலௌடு இல்லை, செக்யூரிட்டி சொன்னார் ஆஃப் பண்ணுங்க, அப்படி அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் வீடியோஸுமே சரியாக எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டோருக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஒன் ப்ளஸ் மொபைல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு லுக் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்குல்ல. ஸோ போனோடனே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம். ஒன் ப்ளஸோட லேட்டஸ்ட் மொபைல் வரைக்குமே இருந்தது. ஸோ 12 சீரீஸில் எல்லா மொபைலுமே இருந்தது. ரீசெண்டாக நாட் 4 கூட எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வந்து மொபைலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் சென்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து என்ன இஷ்யூன்னு கேட்குறாரு. அங்கே ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, அந்த மிஷினை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் மிஷின். ஸோ அந்த மிஷினில் உங்களுடைய மொபைல் ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பரும் உங்களோட பேரும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான டோக்கன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கே சீட்டிங் கொடுத்துருப்பாங்க உட்கார்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டுக்கப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க அந்த டோக்கன் நம்பர் வச்சு கூப்பிடும்போது அப்புறம் போயிட்டு உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நாங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக தீபாவளிக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சரியாக நிற்கல. ஸ்டார்டிங்கில் 1 வீக் நின்றுச்சு, இப்போ வந்து அவ்வளோவா நிற்கல, கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் டீம் வந்து ஒரு 2 டேஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்ளம் இருந்தால் அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த ஏர்பாட்ஸ் வந்து பாக்ஸ் ப்ராப்ளம்னா பாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி கொடுப்பாங்க, அப்படின்னா பட்ஸ் தான் ப்ராப்ளம்னா அதை மாற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 டேஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டோம் ப்ராடக்ட்டை. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து தேர்ஸ்டே கொடுத்துருந்தோம் ப்ராடக்ட்டை. ஸோ சாட்டர்டே வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு தான் போயிட்டு இப்போ தான் போயிட்டு வந்து உடனே உங்களுக்கு அப்படியே வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆஃப்டர்நூனே எனக்கு கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ல எந்த இஷ்யூமே கிடையாது, ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு 1 வீக் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுற 1 வீக்குமே எங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ அவங்க செக் பண்ணிட்டு எங்கள் இன்ஜினியர்ஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டாங்க, எந்த இஷ்யூமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ப்ராடக்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு கிளம்பி போயிட்டு நாங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க போனோம். ஸோ வாங்க போனதுக்கப்புறம் அங்கே நாங்கள் திரும்பி ஒரு டைம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ப்ரோ நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எங்களுக்கு ஷோ பண்ணாங்க, இந்த டைமுக்கு நாங்கள் சார்ஜ் போட்டோம், இந்த டைம் வரைக்கும் யூஸ் பண்ணோம், பேட்டரி எந்த இஷ்யூமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு 1 இயர் வாரண்டியுமே இருக்குது, இன்னொரு 1 மந்த் யூஸ் பண்ணுங்கள், இல்லை 1 வீக் 2 வீக் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது திரும்பி இஷ்யூ இருந்தால் திரும்பி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்களோட நல்லாவே கவனிச்சிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த என்விரான்மெண்ட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ போனதுக்கு அங்கே ஒரு காஃபி மிஷின் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு காஃபியுமே நாங்கள் குடித்தோம். காஃபியோட ரிவ்யூ எப்படி சொல்லணும்னா நல்லா இருந்தது, பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அங்கே வரவங்களுக்கு அது ஒன்று கொடுக்கறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எங்களுக்குமே ஒரு புதுசாக இருந்தது. ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் ஷோரூம் நான் போயிருக்கேன், பட் ஃபுல்லாக விசிட் பண்ணதில்லை, ஜஸ்ட் மொபைல்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அண்ணாக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது. பட் நவ் இப்போ வந்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம், பட் வீடியோஸ் தான் அலோட் பண்ணல. பட் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக காப்பி பண்ணியிருக்கோம். அப்படியே பக்கத்தில் ஐ பிளானட்டுமே போனோம், அங்கே வீடியோலாம் ஷூட் பண்ண முடியாது, ஃபுல்லாகவே நம்ம கூடவே இருந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அங்கேயுமே அதாவது வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதான் என்னோட ரிவ்யூஸ். நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோருக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன், பிகாஸ் எந்த மாதிரி ஒரு சின்ன vlogலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.